ஹே ஹாய், பல காலமா ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நியூஸ்ல கேட்குற வார்த்தை பிளாக் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம அந்த பிளாக் பாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு அமேசிங்கான விஷயம் என்னன்னா, அது பிளாக்கா இருக்காது, பிரைட் ஆரஞ்சா இருக்கும். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பிளாக் பாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் அது ஃப்ளைட்டோட பின்னாடி இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டோப் டெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துர்தஷ்டவசமா ஏதாவது ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகிடுச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் டீம் தேடுற மொதல் பொருள் இந்த பிளாக் பாக்ஸ் தான். பிளாக் பாக்ஸ் 2 பாக்ஸஸா ஸ்பிளிட் ஆகி இருக்கும். ஒன்னு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இன்னொன்னு ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். ஒவ்வொரு பாக்ஸும் 9 கிலோல ஒரு நார்மல் ஷூ பாக்ஸ் சைஸ்ல இருக்கும். சிவிஆர் காக்பிட்ல உள்ள எல்லா சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணும். அது ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டர். 4 மைக் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. மொதல் மைக் கேப்டன் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணும். 2வது மைக் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணும். 2 பைலட்ஸ்க்கு இடையில நடந்த கான்வர்சேஷன், அவங்க ஏடிசி கூட பேசின கான்வர்சேஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். 3வது மைக் காக்பிட் ஓவர் ஹெட் பேனல்ல வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா இன்ஜின் நாய்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து வர சவுண்ட்ஸ், அப்புறம் வார்னிங்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு. 4வது மைக் ஃபிளைட் இன்ஜினியர் இருந்தாருன்னா அவர் பேசுறதை ரெக்கார்ட் பண்றதுக்கு. இது ஏர்கிராஃப்ட்ல ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். மேக்ஸிமம் 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணும். ஒவ்வொரு 2 ஹவர்ஸுக்கும் அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும். சப்போஸ் கிராஷ் ஆகிருச்சுன்னா அதோட பவர் சப்ளை கட் ஆகி லாஸ்ட் 2 ஹவர்ஸ் ரெக்கார்ட் ஆன டேட்டா மட்டும் ஸ்டோர் ஆகி இருக்கும். 2வது பாக்ஸ் தான் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் இல்ல FDR. இது ஏர்கிராஃப்டோட மிக முக்கியமான 88 ஃபிளைட் பெராமீட்டர்ஸ், அதாவது ஃபிளைட்ல இருக்கிற சென்சார் டேட்டாஸை ரெக்கார்ட் பண்ணும். ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் டீமை அந்த நாட்டு ஏவியேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வச்சிருப்பாங்க. கிராஷ் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதுல இருந்து ரிட்ரைவ் பண்ண FDR டேட்டாஸையும் CVR டேட்டாஸையும் ஒரு ஃபிளைட் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல கிராஷ் நடந்த டைம் மற்றும் பிளேஸை ரீக்ரியேட் பண்ணி கிராஷ் ஆன ஃபிளைட்டோட சென்சார் டேட்டாஸை இதுல போட்டு ஏர்கிராஃப்ட் எப்படி கிராஷ் ஆச்சுன்னு வீடியோவா பார்ப்பாங்க. அது கூட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டிங்கை சிங்க்ரனைஸ் பண்ணி ஹியூமன் எரரா இல்ல டெக்னிக்கல் எரரான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் அதை பின்னாடி வச்சிருப்பாங்க? நீங்க ஏதாவது ஏர்பிளைன் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் ஃபுட்டேஜை பார்த்தா பின்னாடி உள்ள பார்ட் முழுசா இருக்கும். டெயில் கோனும் ரட்டரும் முழுசா இருக்க காரணம் ஸ்ட்ரக்சரலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு கண்ணாடி பாட்டிலை உடைச்சா அதோட கழுத்து பகுதி மட்டும் உடையாது. அதே மாதிரி தான் ரெக்கார்டர்ஸ் இருக்கிற பாக்ஸ் கரோஷன் ரெசிஸ்டன்டான டைட்டானியம் இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருப்பாங்க. நிறைய அதிர்வுகள் தாங்குற மாதிரியும் 1100 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீகான் இருக்கும். அது அல்ட்ராசோனிக் பிங்கா ஒரு செகண்டும் எமிட் பண்ணும். அதுதான் ஃபிளைட் கிராஷ் ஆன இடத்தை கண்டுபிடிக்க கஷ்டப்படும் போது உதவும். இதோட பேட்டரி 30 நாட்களுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். கிராஷ் நடந்த இடத்தை அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்ச அப்புறம் ஒரு கப்பல்ல பிங் லொகேட்டரை டவ் பண்ணி கடல்ல சுத்திட்டே வருவாங்க. அது லொகேட்டர் பீகான்ல இருந்து வர பிங்கை கண்டுபிடிச்சிடும். இது மிகவும் எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட். ஹனிவெல் நிறுவனம் தான் இதை மேஜரா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது ஏன் பிளாக் பாக்ஸ்? முன்ன காலத்துல ஃபிலிம் பேஸ்ட் ரெக்கார்டர் இருந்துச்சு. அது ரெக்கார்ட் ஆகுறதுக்கு கம்ப்ளீட் டார்க் என்விரான்மெண்ட் வேணும். அதனால தான் அது பிளாக் பாக்ஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் அதை பிளாக் பாக்ஸ்னே தான் சொல்றோம். இந்த பாக்ஸஸை பிரைட் ஆரஞ்சு இல்ல எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல ரெஃப்ளெக்டிங் ஸ்ட்ரிப்ஸ் ஒட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா கிராஷ் ஆன இடத்துல இருந்து இல்ல கடலுக்கு அடியில இருந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்காக தான். பழைய சிவிஆர்ல மேக்னெட்டிக் டேப் ரெக்கார்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால 30 நிமிஷத்துக்கு தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. கிராஷ்ல ஏற்படுற வைப்ரேஷன்னால டேப் டேமேஜ் ஆகி டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாம இருந்துச்சு. லேட்டஸ்டா சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ்ல டிஜிட்டல் ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றாங்க. அதனால இது எல்லா அதிர்வுகளையும் தாங்கும். தண்ணியில 20,000 அடியில இருந்தாலும் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். சவுண்ட அன்கம்ப்ரஸ்டா ரெக்கார்ட் பண்றதுனால சின்ன சத்தத்தையும் துல்லியமா கேட்க முடியும். இப்ப FDR CVRோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுவரைக்கும் நடந்த ஏர் கிராஷஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா avherald.com போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டெக்னாலஜி இன்ட்ரெஸ்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டோப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.